you. Good morning students. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது வந்துட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் 5 kingdom கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பார்க்க போகிறது நம்ம பாக்டீரியா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, பாக்டீரியா. அப்போ பாக்டீரியா எப்படி இருக்கும், எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பாக்டீரியா நம்ம கண்ணால் பார்த்து அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது இல்லைங்களா. அப்போ எதன் உதவியை கொண்டு நம்ம அந்த பாக்டீரியாவை அதோடைய சைஸையோ அல்லது அதோடைய ஷேப்பையோ அதோடைய அளவையோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மைக்ரோஸ்கோப் உதவியை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பாக்டீரியாவை பார்க்கலாம். சரி சார், இந்த பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த பாக்டீரியாவை வந்துட்டு இது நமக்கு ஃப்ரெண்டா எனிமியா? பாக்டீரியா வந்துட்டு நமக்கு ஃப்ரெண்டா எனிமியா அப்படின்னு பார்த்தா, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பாக்டீரியா அதோடைய உயிர் வாழ்கிறதுக்கு இந்த லிவிங் திங்ஸாகவும் இருக்கலாம், நான் லிவிங்லேயும் அது உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். ஒன்று லிவிங்லேயே இருக்கலாம், நான் லிவிங்லேயே இருக்கலாம் பாக்டீரியா. ஓகேவா. அப்போ இந்த பாக்டீரியா வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசீஸையும் கிராஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன சார் அப்படி பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாக்டீரியாவுக்கு நமக்கு நன்மை பயக்கக்கூடிய, நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸு பார்த்துங்களேன். நம்ம வீட்டை எடுத்துங்களேன். இப்போ வீட்டில் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, தயிர் தயாரித்தல் முறையை பார்த்துருப்பீங்களா ஸ்டூடெண்ட்? கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. என்னடா அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 2 லிட்டரு பாலை காய்ச்சி எடுத்துகிட்டு என்ன செய்வோம், ஒரே ஒரு ஸ்பூனை அதோடைய தயிர் எடுத்து போட்டால் போதும். அது என்ன செய்யும், டக்குன்னு நமக்கு தயிராக மாறுகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதில் லாக்டோபேசிலஸ் லாக்டிக் அமிலம் இருக்கிறது. லாக்டோபேசிலஸ் லாக்டிக் அமிலம் இருக்கிறது. அதே சமயம் நம்ம ஒரு இட்லி மாவை எடுத்துங்களேன் எக்ஸாம்பிள்ஸு. நம்ம வீட்டில் இட்லி மாவை அரைக்கும் பொழுது நம்ம அப்படியே கிரைண்டரில் அரைச்சிட்டாலோ மிக்சியில் அரைச்சிட்டாலோ நம்ம கைப்படாமல் அரைச்சிட்டு அந்த மாவை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது எவ்வளவு நாளானாலும் ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் தான் புளிக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உப்பை போட்டு நம்ம கையில் விடல, நம்ம உடல் முச்சிரும், பாக்டீரியா மிங்கிளாகி தான் இருக்கும். ஓகேவா. நம்ம சில பேர் மாவை கரைச்சி வச்சாங்கன்னு சொன்னால் சீக்கிரம் புளித்தல் தன்மை ஏற்படுத்தும். அதே சமயம் இப்போ பார்த்தோன்னு சொன்னால், நம்ம மழை டயத்தில் நம்ம சம்மருக்கு தகுந்த மாதிரியே மழை டயத்தில் அதே தயிரில் எடுத்து நம்ம பாலை தயிராக்கிறதுக்கு பாலில் கொஞ்சோண்டு தயிர் எடுத்து போகிறோன்னு சொன்னால், அது சீக்கிரம் உரையவே இல்லாமல். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த கூலிங்கான ஏரியாவில் என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா இன்க்ளூட் ஆக முடியாது. அதனால தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மழை நாளெலாம் தயிர் உயரத்துக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னு சொன்னால், அந்த 0 degree Celsiusல என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா பாக்டீரியா இன்க்ளூடு ஆக முடியாது. ஆனால் வைரஸ் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா. பாக்டீரியா மட்டும் தான் என்ன செய்யாதில்ல இன்க்ளூடு ஆக முடியாது. அப்படிப்பட்ட பாக்டீரியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாக்டீரியா பற்றி நமக்கு பார்த்தோம்னு சொன்னால், தீமைகளை விட நன்மைகள் நமக்கு எக்ஸட்ரா இருக்கிறது. என்ன சார் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ வேஸ்டேஜ் குப்பைலாம் கொண்டு போய் கொட்டுறோம், அதெல்லாம் மடித்தல் தன்மையை உண்டாக்குறது எது, பாக்டீரியா தான். அப்படி அதோடைய மடித்தல் தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய பாப்புலேஷன் மாதிரி என்ன செய்ய முடியாது, நம்ம சர்வே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பாக்டீரியா தான். சார் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கூடிய பாக்டீரியாவனால நமக்கு டிசீஸ் ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ சால்மோனல்லா பெராடைபி, இப்போ நமக்கு டைஃபாய்டெலாம் வருது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பாக்டீரியானால வரக்கூடியது தான். அதே மாட்டுக்கு கோமாரி இதெல்லாம் வரக்கூடியது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுது, பாக்டீரியானால வரக்கூடியது தான். அதே இலைப்புள்ளி நோயெல்லாம் உண்டாக்கக்கூடியது பாக்டீரியானால வரக்கூடியது தான். இது எல்லாம் பாக்டீரியானால நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. அதே சமயம் பாக்டீரியாவுடைய சைஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால், பாக்டீரியாவோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
ஒன்று வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியாவுடைய ஷேப் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அதோடைய சர்க்கிளாப்பில் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படியே ரவுண்டாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் டூ சர்க்குலராக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ ஒன்று அதோடைய கோள வடிவமாக இருக்கக்கூடியதாக இருக்கும், இரட்டை கோளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் இந்த பாக்டீரியாவானது கொத்து கோளமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி எப்படி இருக்கும்? கொத்து கோளமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 சர்க்கிள்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 4 கோளங்களாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதோடைய அப்போ நமக்கு சங்கிலித்தொடர் அதோடைய விப்ரியோ மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, பாக்டீரியாவோட ஷேப்பை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது அதோடைய சைஸ் அண்டு ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு பாக்டீரியாவோட ஷேப் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஷேப்பில் நமக்கு அப்படியே பார்க்கறதுக்கு இந்த ஷேப்பில் தர மாதிரியே இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் பாக்டீரியாவோட ஷேப். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம பாக்டீரியா பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? பாக்டீரியாவில் என்னென்ன பார்த்தோம்? பாக்டீரியாக்களுடைய பெனிஃபிட்டையும் பார்த்தோம், அதோடைய டிசீஸ் கிராஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ இதில் பாக்டீரியாவோட டைப்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு மொத்தம் 11 டைப்ஸ் இருக்கிறது. ஓகேவா? எத்தனை டைப்ஸ் இருக்கு? 11 டைப்ஸ் இருக்கிறது. அதில் பார்த்தோன்னு சொன்னால் மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி, ஒன்று மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி. ரெண்டாவது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதோடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ பாக்டீரியா. ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ பாக்டீரியா, அதோடைய பொது பண்புகள், பாக்டீரியாவுடைய பொது பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பாக்டீரியா செல், அதோடைய அல்ட்ரா ஸ்ட்ரக்சரில் எப்படி அதோடைய பாக்டீரியா செல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது கிராம் ஸ்டெய்னிங், அதோடைய ப்ரொசீஜர். கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு சொன்னால் இதோடைய சாயம் ஏற்றும் முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்றேன்னு சொன்னால் சாயம் ஏற்றும் முறைகள்னு சொல்லுவோம். த லைஃப் ப்ராசஸ் இன் எ பாக்டீரியா, அதை எப்படி அதோடைய லைஃபாக ப்ராசஸ் பண்ணுகிறது பாக்டீரியா அப்படிங்கிறதையும், அதோடைய ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா, அதோடைய ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்தது அதோடைய எக்கனாமிக் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதை எக்கனாமிக் லெவலில் அதோடைய இம்பார்ட்டன்ஸே எப்படி இருக்கிறது பாக்டீரியா அப்படிங்கிறத பற்றியும், அதோடைய மெடிசன் லைனில் யூஸ் ஆகுறதுங்கிறத பற்றியும், நம்ம பாக்டீரியானால நமக்கு நிறைய மெடிசன் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கெலாம் தேவைப்படுகிறது எக்கனாமிக், அது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் தருகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது இதோடைய ஆர்கி பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா அது வந்து பார்த்தோன்னு சொன்னால் சைனோ பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு கூட சொல்லலாம். சைனோ பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ சைனோ பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்டினோ த மைக்கோபிளாஸ்மா, ஆக்டினோமைசிட்ஸ். மொத்தம் 11 டைப்ஸான பாக்டீரியா பற்றி பார்க்குறோம். என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி, த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ பாக்டீரியா, த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பாக்டீரியா, கிராம் ஸ்டெய்னிங் அதோடைய ப்ரொசீஜர், த லைஃப் ப்ராசஸ் இன் எ பாக்டீரியா, the reproductions of bacteria, the economic importance of a bacteria, the archibacteria, cyanobacteria, mycoplasma, actinomycetes. இதை பார்த்துட்டு இருக்கோம். மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், இதோடைய எரன்ஸ்பர்க் என்பவர் தான் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், எரன்ஸ்பர்க் என்பவர் தான் அதோடைய பாக்டீரியா என்ற சொல்ல முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதோடைய கிறிஸ்டின் கிராம் என்பவர் தான் என்னென்னா கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அதோடைய ஸ்டெய்னிங்கை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே சமயம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடியதை கைட்டின்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ பாக்டீரியாவில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்துட்டு யார் நமக்கு பிரித்து தெளிவாக சொன்னது அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால், இதோடைய
ஆர்விச் விட்டஸ் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் இதோடைய தோல்கரு உயிரிகளுக்கும் த புரோகேரியேட்டிக்ஸ் அண்ட் யூகேரியேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய ஒரு செல் உயிரிகள் புரோகேரியேட்டிக்ஸில் எப்படி இருக்கிறது, யூகேரியேட்டிக்ஸில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போ இதோடைய பாக்டீரியாக்களுடைய பொது பண்புகள் அப்படின்னு சொன்னால் த கேரக்டரிஸ்டிக். இப்போ ஒன்று என்னன்னு சொன்னால் இதோடைய மைல்ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி. எரன்ஸ்பர்க்ஸ் என்பவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அதை பாக்டீரியா என்ற சொல்ல ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். ரெண்டாவது கிறிஸ்டின் ராம் என்பவர் தான் என்ன செஞ்சுன்னா அந்த ஸ்டெயினிங்கை செஞ்சு இது எதை மாதிரியான பாக்டீரியா, இது ஆர்கி பாக்டீரியாவா, சைனோ பாக்டீரியாவா, இல்லை மைக்கோ பிளாஸ்மாவா அப்படிங்கிறத என்ன செஞ்சார் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார். அப்போ ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் இதோடைய பாக்டீரியாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். the general characteristics of features of a bacteria. அப்போ இதோடைய பாக்டீரியாவுடைய சைஸ் எப்படி இருக்கும், அதோடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ இதோடைய பாக்டீரியாவுடைய சைஸ் அண்டு ஷேப்பை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பாக்டீரியா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சரி, இந்த பாக்டீரியாவை எங்கேருந்து எதை மாதிரியே நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லீஃபில் கூட எடுத்து பார்க்கலாம், சாயிலில் கூட எடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய எந்த இடத்துல வேணாலும் பாக்டீரியா நினைஞ்சிருக்கும், இன்க்ளூடு ஆகிருக்கும். அப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் தயிர்லேருந்து கூட எடுத்து வச்சு பார்க்கலாம், இட்லி மாவுலேருந்து கூட எடுத்து வச்சு பார்க்கலாம். பாக்டீரியாவை நம்ம அப்சர்வ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பின் உதவியை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ பாக்டீரியாவுடைய ஷேப் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியாங்கிறது இந்த ஷேப்பில் தெரியக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பாக்டீரியாவுடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 7 டைப்ஸான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. ஓகேவா? அப்போ முதல் பாக்டீரியா அப்படின்னு சொன்னால் இதோடைய கோள வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிள் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். கோள வடிவ தமிழ் சொல்றேன்னு சொன்னால் கோள வடிவ பாக்டீரியா. ஓகேவா? கோள வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இரண்டாவது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதோடைய இரட்டை கோள பாக்டீரியா, டூ சர்க்கிள்ஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதோடைய டூ சர்க்கிள்ஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதோடைய டூ சர்க்கிள்ஸ் பாக்டீரியா. அதுக்கடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த கொத்து வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நினைஞ்சிருக்கோம், அப்படியே 1 by 1 ஜாயிண்ட் ஆகி இருக்கக்கூடியதாக இருக்கும். பாக்டீரியா 1 1 நினைஞ்சிருக்கோம், ஜாயிண்ட் ஆகி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஹோல் வேர்டு அதோடைய என்ன செய்வோம் கொத்து வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜாயினிங் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இதோடைய ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய 4 சர்க்கிள்ஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதோடைய செயின் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். செயின் பாக்டீரியான்னு சொன்னால் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே செயின் போத்த மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம சங்கிலிலாம் எப்படி இருக்கும், அப்படியே 1 by 1 ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படியே நினைஞ்சிருக்கோம், ஜாயின் பண்ண மாதிரியே அப்படியே சங்கிலி தொடர் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதை என்ன செய்ய முடியும்னா செயின் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதோடைய பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் ஒன்று அதோடைய கோள வடிவமாகவும் இருக்கும், கோல் வடிவமாகவும் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது இதோடைய ஸ்பைரலினா வடிவமாக இருக்கும். அதுக்கடுத்தது விப்ரியோவாக இருக்கும். அப்போ பாக்டீரியாவை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் பாக்டீரியாவை எத்தனை டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் மொத்தம் 4 டைப்ஸ்களாக பிரிக்கலாம். என்னென்ன சார் 4 டைப்ஸ்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் ஒன்று அதோடைய சர்க்கிள் வடிவ பாக்டீரியா. இரண்டாவது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய என்னது ஓவல் ஷேப் பாக்டீரியா, ஸ்பைரலினா டைப் பாக்டீரியா.
விப்ரியோ பாக்டீரியா அப்படின்னு 4 டைப்ஸுக்கெல்லாம் பிரிக்கலாம். என்னென்ன 4 டைப்ஸு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒன்று பாக்டீரியாவை 4 டைப்ஸ்களாக பிரிக்கலாம். அதோடைய பாக்டீரியாவை 4 டைப்ஸ்களாக பிரிக்கலாம். ஒன்று கோள வடிவம், சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். நினைஞ்சிருக்கோம் ஓவல் ஷேப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதோடைய ஸ்பைருலினாவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்பைருலினா அப்படின்னு சொன்னால் அப்படியே பக்கத்து இந்த ஷேப்பில் நினைஞ்சிருக்கோம் அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். 4 அப்படின்னு சொன்னால் விப்ரியோ. விப்ரியோ அப்படின்னு சொன்னால் இந்த ஷேப்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஒன்று என்ன சொல்லுவோம், இதோடைய சர்க்கிளா இருக்கலாம், ஓவலா இருக்கலாம், அதோடைய ஸ்பைருலினாவா இருக்கலாம், அதோடைய விப்ரியோவா இருக்கலாம். ஓகேவா? என்ன, ஒன்று சர்க்கிள் வடிவ பாக்டீரியா, ரெண்டாவது அதோடைய ஓவல் ஷேப் பாக்டீரியா, ஸ்பைருலினா, அதோடைய விப்ரியோவா இருக்கக்கூடியதாக இருக்கும். 4 டைப்ஸான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அதில் நம்ம அதோடைய சர்க்கிள் வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொன்னால் அதோடைய 1 சர்க்கிள் பாக்டீரியா, 2 சர்க்கிள் பாக்டீரியா, 4 சர்க்கிள் பாக்டீரியா, ஜாயின் ஆஃப் பாக்டீரியா, செயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியாவை என்ன செஞ்சிடலாம், அதோடைய 5 டைப்ஸ்களாக பிரிக்கலாம். அதோடைய இதில் சர்க்கிள் வடிவ பாக்டீரியாவில். ஓகேவா? இப்போ இதோடைய பாக்டீரியாவுடைய அதோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ பாக்டீரியா பற்றி பார்த்தோம். அதோடைய வடிவங்களை பற்றி பார்த்தோம். தமிழில் சொல்கிறோன்னு சொன்னால் அதோடைய வடிவங்களை பற்றி பார்த்தோம். ஒன்று அப்படின்னு சொன்னால் இது கோள வடிவ பாக்டீரியா, இது கோல் வடிவ பாக்டீரியா, இது கோல் வடிவ பாக்டீரியா, சங்கிலி தொடர் பாக்டீரியா, விப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து பார்க்கணும்னு சொன்னால் கோள வடிவ பாக்டீரியா, இரட்டை கோள வடிவ பாக்டீரியா, கொத்து வடிவ பாக்டீரியா, அதோடைய 4 கோள வடிவ பாக்டீரியா, அதுக்கடுத்தது சங்கிலி தொடர் பாக்டீரியா, அதோடைய சர்ச்னே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதோடைய ஷேப் இந்த மாதிரி வடிவத்திலலாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் பாக்டீரியா. சரி, ஓகே. இதோடைய கசை இழைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதை சொல்லும்பொழுது நம்ம ஒற்றை கசைழை, இரட்டை கசைழை, இருமுனை கசைழை, சுற்று கசைழை, கசைழை அற்றவைகளாக இருக்கலாம். இதை மொத்தம் 5 டைப்ஸ்களாக பிரிக்கலாம். அதோடைய கசைழைகள் அடிப்படையில் ஒன்று ஒற்றை கசைழை, ரெண்டாவது ஒரு கற்றை கசைழை, இருமுனை கசைழை, பல சுற்று கசைழை, இன்னொன்று சொன்னால் கசைழை அற்றவை அப்படின்னு சொல்லலாம். அப்போ உருமுனை கசைழை, சார் அது ஒற்றை கசைழை அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி இருக்கும்? ஒற்றை கசைழை அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கசைழை தான் வந்திருக்கும். பாக்டீரியாவிலிருந்து அதோட எப்படி இருக்கும், ஒரே ஒரு கசைழை தான் வந்திருக்கும். அதை ஒற்றை கசைழை அப்படின்போம். அப்ப ஒரு கற்றை கசைழை, ஒரு கற்ற கசைழை அப்படின்னு சொன்னா ஒன் சைடு அவடைய கசைழை அப்படின்னு சொன்னா அப்படியே நான் ஒரு சைடில் அப்படியே கண்டினியூட்டியா வந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒரு கற்றை கசைழை அப்படிம்போம். அப்ப இருமுனை கசைழை அப்படின்னு சொன்னா இதோடைய பாக்டீரியா வந்து இருமுனைகள்லயே அதோட கசைழைகள் எப்படி இருக்கும்,
இருக்கக்கூடியதாக இருக்கும். இது இருமுனை கசைடை. அப்ப சுற்று கசைடை அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? இதோடைய சுற்று கசைடை சுற்று கசைடையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப கசைடை அற்றவை அப்படின்னு சொன்னா கசைடையை அற்றவையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பாக்டீரியாவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் இந்த பாக்டீரியாவை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத பற்றியும், இந்த பாக்டீரியாக்கள்னால நமக்கு நன்மைகளா தீமைகளா அப்படின்னு பார்த்தா நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியது நன்மைகள் மட்டும்தான், தீமைகளும் இருக்கிறது, நமக்கு தீமைகளும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நம்ம வந்து பாக்டீரியா வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ரெண்டாவும் இருக்கும், அதே சமயம் இனிமையாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு நன்மைகள் நிறைய பயக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம பிரெட் செய்கிறோம், பிரெட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியா இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, அது புளித்தல் தன்மை ஏற்படுத்தி நமக்கு தேவையான ஃபுட் ப்ரொடக்ஷன்லேயும் அதிகமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதுக்கு தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதோடைய, இப்போ தயிரை பாலை எப்படி தயிராக மாற்றுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா? ரெண்டாவது இட்லி மாவை எப்படி புளித்தல் செய்கிறது, அதுக்கடுத்து நம்ம பிரெட் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி தேவைப்படுகிறது, இப்போ பூரிலாம் நம்ம செய்கிறோம் அதில் எப்படி புளித்தல் தன்மையை ஏற்படுத்துகிறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ ரெண்டாவது நம்மளுடைய பாக்டீரியாவை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? சரி, பாக்டீரியாக்கள்னால நமக்கு இப்போ நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம் இல்லையா? ஃபுட் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு, நம்மளுடைய உடல் வளர்ச்சியை பொறுத்தளவுக்கு இது எல்லாத்துக்கும் தேவைப்படுகிறது, பாக்டீரியா தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே சமயம் இப்போ குப்பைகள்லாம் மடித்தல் செய்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பாக்டீரியா நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் நமக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தீமை செய்யக்கூடியவை அப்படின்னு சொன்னால் நமக்காக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நமக்கு தீமை செய்யக்கூடியவையாகவும் இருக்கும் பாக்டீரியா. இப்போ நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருந்து ஏதாவது ஒரு சில பாக்டீரியா தான் தீமை செய்யும் பாக்டீரியாக மாற ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ சாதத்தை நம்ம நினைஞ்சிடறோம், அப்படியே வடித்து சாதத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? அது கைப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஈவினிங் வரைக்கும் என்ன செய்யாது, அதில் தண்ணீர் சுரக்காமல் அந்த சாதம் கெட்டு போகாத இருக்கும் இல்லையா? அதே சமயம் நம்ம கை பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ காலைல செஞ்ச சாதத்தை ஈவினிங் போய் பார்த்தோம்னு சொன்னால் தண்ணியாக அப்படியே வந்துடுச்சு, சாதம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் உள்ள பாக்டீரியாவானது அதுக்குள்ளே என்ன இருக்கும், இன்க்ளூட் ஆகிடும் அந்த சாதத்தில். அப்போ அந்த சாதத்தில் இன்க்ளூட் ஆகும்பொழுது அங்கே என்ன செய்யுங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவில் போய் இறங்கும் பொழுது அப்படியே என்ன செய்யும், நாள் டைம் ஆக என்ன செஞ்சுன்னா அப்படி நன்மை செய்யும் பாக்டீரியாவை கொண்டுட்டு தீமை செய்யும் பாக்டீரியாவாக மாறிடும். நம்ம தீமை செய்யும் பாக்டீரியா என்ன செஞ்சுன்னா சாதத்தை நினைஞ்சிரும், அப்படியே நொதிக்க செஞ்சிடும், அப்படியே பார்க்கறதுக்கு நொதிச்சு குளன்னு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த சாப்பாடு நம்ம என்ன செஞ்சுன்னா ஃபுட் கண்டாமினேஷன் அப்படிம்போம். அந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவானது தீமை செய்யும் பாக்டீரியாவை எப்போ மாறுகிறதோ அப்போ தான் என்ன செஞ்சுக்கிட்டா அது நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபுட் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நம்ம அதை தான் நினச்சிக்கிறோம், அந்த தீமை செய்யும் பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு பாக்டீரியாக்கள் நன்மைகளை பற்றி பார்த்தோம். இப்போ நமக்கு டைஃபாய்டு வருகிறது இல்லையா? டைஃபாய்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைஃபாய்டு எப்படி வருது? நமக்கு வந்துட்டு டைஃபாய்டானது அதுவும் ஒரு விதமான பாக்டீரியா தான், சின்னமே ஒரு விதமான பாக்டீரியா தான். அப்போ இந்த பாக்டீரியானது நம்மளுடைய உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் பட்சத்தில் தான் நமக்கு பிரச்சனைகள்லாம் வருகிறது. அப்போ நமக்கு டைஃபாய்டு வருதுன்னு சொன்னால் அது சால்மோனெல்லா பேராடைஃபி தான். சால்மோனெல்லா பேராடைஃபினால் தான் நமக்கு என்ன செய்யுது, இந்த பாக்டீரியானால தான் நமக்கு டைஃபாய்டு வருகிறது. சரி, ஓகே. இப்போ கால்நடைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் கோமாரி இது மாதிரிலாம் வரதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஒரு விதமான பாக்டீரியா தான்.
அந்த பாக்டீரியாவை நினைஞ்சிருக்கும் கால்நடைகள்லாம் ஏற்படுத்துகிறோம். இப்போ தாவரங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் இலைப்புள்ளி நோய், இலைச்சுருட்ட நோய் இதெல்லாம் பாக்டீரியாக்கள்னால வரக்கூடியது தான். அப்போ பாக்டீரியாக்கள்னால வரக்கூடிய நன்மைகளை பற்றியும் பார்த்துட்டோம், தீமைகளை பற்றியும் பார்த்துட்டோம். அதோடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ பாக்டீரியா பற்றி பார்த்தோம். அப்போ இதோடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொன்னால் இதில் பாக்டீரியாவை நம்ம 4 டைப்ஸாக பிரித்தோம் இல்லையா? அதோடைய சைஸ் அண்ட் ஷேப்பின் அடிப்படையில் நம்ம 4 டைப்ஸ்களாக பிரித்தோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அதோடைய சர்க்கிள் வடிவம், இன்னொன்று ஓவல் ஷேப் வடிவம், இன்னொன்று என்ன செஞ்சோம் அதோடைய ஸ்பைரல்னா விப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ்களாக பிரித்தோம். ஓகேவா? அதோடைய வடிவங்கள் எப்படி எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அதோடைய வடிவங்களில் இப்போ நம்ம வந்து இதோடைய சர்க்கிள் வடிவம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 டைப்ஸ் இருக்கிறது இல்லையா? அப்போ 1 சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 2 சர்க்கிள்ஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய ஜாயின் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய 4 சர்க்கிள்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், சர்ச்சினே பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று அதோட செயின் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். எதில் அப்படின்னு சொன்னால் இதோடைய சர்க்கிள்ஸில். அதுக்கடுத்தது நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதோடைய நம்ம ஓவல் ஷேப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொன்னால் ஓவல் ஷேப் ஆஃப் பாக்டீரியாவில் 2 டைப்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று அதோடைய ஓவல் ஷேப் ஆஃப் பாக்டீரியா, 2 ஓவல் ஷேப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு 2 டைப்ஸ்கள் இருக்கும். அதுக்கடுத்து இதோடைய ஸ்பைரலினா அப்படின்னு சொல்லுவோம், விப்ரியோ அப்படின்னு மொத்தம் 5 டைப்ஸான பாக்டீரியா பற்றி பார்த்தோம். அப்போ இதோடைய பாக்டீரியாவுடைய இதோடைய செல் சுவர் அப்படின்னு சொன்னால் இதோடைய பாலிசாக்ரைட்ஸ்னால என்ன இருக்கும், ஜாயிண்டாக இருக்கும். இதோடைய செல்வால் எப்படி இருக்கும், பாலிசாக்ரைட்ஸ்னால மிங்கிளாகி இருக்கக்கூடியதாக இருக்கும் அதோட ப்ரோட்டீன்ஸ்னால. அப்போ இதோடைய வந்து பார்த்தோன்னு சொன்னால் இது ஒரு இதோடைய ஹெட்டிரோட்ரோபிக்காகவும் இருக்கலாம், அதே சமயம் ஆட்டோட்ரோபிக்காகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இதோடைய கசைடை அப்படின்னு சொன்னால் ஒற்றை கசைடை, ஒரு முனை கசைடை, இருமுனை கசைடை, சுற்று கசைடை அற்றவை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் என்ன செய்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆன்லைன் கிளாஸை ஒரு ஹிண்ட்ஸ் பேப்பர் மாதிரி வச்சுட்டு அதை என்ன செஞ்சிரு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிரு படிச்சுட்டு எழுது. இது கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் அல்லது 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.